ஹாய். எப்பவும் போடுற வீடியோ மாதிரி இல்ல. கொஞ்சம் பயங்கரமான வயித்தெரிச்சல்ல போடுற வீடியோ இது. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிருங்க நண்பா. விஷயம் முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? நான் வந்து நைட் டைம் முடிஞ்சு போச்சு. சரி நம்ம ஒரு பொங்கல் ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு, அன்னபூர்ணாவுல Zomatoல ஆர்டர் போட்டேன். அன்னபூர்ணா எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல பீப்புள்ஸ் பார்க்னு ஒரு இது இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அன்னபூர்ணா நான் ஆர்டர் போட்டேன். இதோட இது நான் உங்களுக்கு தெளிவா தெரியிற மாதிரி ஜூம்லயே காமிக்கிறேன். இது வந்து Zomatoல ஆர்டர் போட்ட டைம். இந்த டைம் நீங்க பாத்துக்கங்க. வீடியோ ஏன் 1 மணி நேரம் கழிச்சு போறேன்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க. இந்த பொங்கலை வாங்கி ஓப்பன் பண்ணும்போது இது வேற ஒரு பொங்கலுங்க. மறுபடியும் நான் அதே மாதிரி வேற ஒரு ஐடியில வச்சு போட்டு வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்தது வந்து ரொம்ப கெட்டு போன பொங்கலுங்க. வாங்கி ஓப்பன் பண்ணோன்னா ஸ்மெல்லு தாங்கல. நமக்கு தான் அப்படி தெரியுதோன்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்து கேட்குறேன், இது கெட்டு போச்சுங்க, இது எங்கே வாங்குனீங்கன்றது. டெலிவரி எனக்கு கொடுத்தாருல ஜொமேட்டோ நண்பர், அவருக்கு கூப்பிட்டு கேட்குறேன். அவர் என்ன சொல்றாரு, ஆனால் இந்த மாதிரி நிறைய பேரும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஆனால் இது டெலிவரி எங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறது தானே வேலை, அது ஃபுட் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அவங்க தான் பண்ணிக்குவாங்க. சரி நான் நேராக ஜொமேட்டோக்கு இதுக்கே போயிட்டேன், அன்னபூர்ணாக்கே போயிட்டு கேள்வி கேட்குறேன். அவங்க பொங்கல் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஆமாங்க இது கெட்டுருச்சு, இந்த மாதிரி சில டைம் நடக்குது, நாங்கள் இதை சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி இந்த என் கையில இருந்த அந்த ஃபுட்டை உள்ள வாங்கிட்டு போனாங்கல்ல, வாங்கிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசினது எப்படி தெரியுங்களாச்சு, இல்லைங்க நீங்க வேற 2 தோசைக்கு தரம் வாங்கிட்டு போய்க்குங்க, நான் தோசைக்காகவும் 100 ரூபாய்க்காகவும் இங்க வரல, என் வீட்டு பக்கத்துல அல்லது என் கடை பக்கத்துல கிடைக்கிற பொங்கலே 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும். என் நண்பரே அதை கடையை வச்சிருப்பாரு, போட்டிருப்பாரு. நான் அங்கெல்லாம் வாங்காம அந்த டைமுக்கு ஏன் இந்த டைமுக்கு வாங்குறேன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும் ஃபுட்டு. ஏன்னா உடம்பு பாத்துக்கிறதே நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றோம், அதுவும் நல்லதா சாப்பிடணும்னு வாங்குறோம். இப்ப நான் இல்ல, வயசானவங்க, பேஷண்ட்டு, குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு இது வாங்குவாங்க? இந்த மாதிரி இன்னைக்கு கெட்டு போன இந்த ஃபுட் எத்தனை பேருக்கு போயிருக்கும்? நான் ஒருத்தன் வந்து நேரடியாக கேட்டுக்கிட்டேன், பிடிச்சிட்டேன், எல்லாமே ஓகே. வராதவங்க தெரியாம ஊட்டிட்டா இது குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும், வயசானவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும், இதனால நிறைய கேடு நடக்கும். இதை கேட்கிறேன், இல்லைங்க நீங்க அவன் ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க, கடைக்குள்ள நின்று சத்தமா பேசாதீங்க, நீங்க கிளம்பிருங்க, அடுத்த லெவல் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணுங்கன்றாங்க. சாப்பாடு விஷயத்துல ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுங்க. ஏசி ரூம்குள்ள உட்காந்து சாப்பிடுறோம், கிச்சனுக்குள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இதே நம்ம அண்ணனோ தம்பியோ மாமனும் மச்சானோ பக்கத்துல சின்னதா மட்டசாலை கடை வச்சிருப்பாங்க, எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும், அதை கூட நம்பி சாப்பிடலாம் போல இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு அது ஒரு பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாங்கன்னா, நீங்க அது என்ன மாதிரி மனநிலை அவங்க இருப்பாங்கன்னு கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு டெலிவரி கொடுத்தவரே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு நிறைய வந்திருக்குன்னா, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாருன்னா, அப்ப இது எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாத்துக்குங்க. எனக்கு இது ஆதங்கமே எனக்கு இப்படி கெட்டு போன ஃபுட்டு வந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல. அதே போல கொடுத்துட்டு எனக்கு பேமெண்ட் அக்கௌண்ட்ல பண்ணுங்கன்னு கேட்கிறேன். அக்கௌண்ட்ல எல்லாம் பண்ண முடியாது. இந்தாங்க 110 ரூபா வேணா கையில வச்சுக்கோங்க. இந்த 110 ரூபாய்க்கு நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்க போறேன். போக முடியாத சூழ்நிலையில தான் நான் ஆர்டரே போடுறேன். இது என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பிராண்டையும் கெடுக்கிறதோ அல்லது கெட்ட பேர் உருவாக்குறதோ என்னோட எண்ணம் கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி பேசின ஆளும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயம் நாட்டுக்கு கேடு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுக்கான கரெக்டான முடிவு எடுத்துருங்க. எனக்கு காம்பவுண்ட் ஷெட் எதுவும் கேட்டெல்லாம் நான் இவ்வளோலாம் போராடலைங்க. முடியாதவங்களுக்கு இது போயிடக்கூடாது. நான் போய் சண்டை போட்டேன். வயசானவங்க வீட்டில் இருந்துட்டு முடியாம தான் இது ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அவங்க போய் சண்டை போட மாட்டாங்க. இது மொத்தமும் கேடாயிரும். கொஞ்சம் இதை நல்லா கவனிங்க, ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதை மக்கள் பார்வைக்கு இது போச்சுனாவே எல்லாமே ரெடி ஆயிரும். நீங்களே பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் அந்த கடையில் வாங்க மாட்டேன். கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பீப்புள்ஸ் பார்க்ல இருக்கிற அன்னபூர்ணால நடந்தது இந்த விஷயம். பார்த்து பண்ணுங்க, ஏதோ பண்ணி விடுங்க. இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.